World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி அன்பான நேயர்களுக்கு வணக்கம். மகுடஞ்சாவடியிலிருந்து MS சரவணன். இன்று நம்ம அரங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா பஞ்ச அங்கத்துக்கு பற்றி விளக்கம் கொடுக்க ஜோதிட பிரபஞ்ச குழு தலைவருமான குருஜி வல்லர்ஸ் தினேஷ் ராஜா அவர்கள் வந்திருக்கிறாங்க. இப்போ பஞ்ச அங்கத்தை பற்றி விளக்கம் கொடுக்க ஐயா வந்திருக்கிறாங்க. ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி இந்த அரங்கத்தில் பஞ்சாங்கத்தை பற்றி கொஷின் கேட்டிருக்கீங்க. பஞ்சாங்கம் அப்படிங்கிறது அனைத்து மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியமான ஒன்று. ஸோ ஆரம்ப காலத்துலேருந்தே பஞ்சாங்கம் அப்படிங்கிறது எல்லாருமே பார்க்கக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது இருக்குது. பட் இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மையான விளக்கங்களை இப்போ ரீசெண்டாக ஒரு 3 வருஷமாக தான் நாங்கள் நிறைய யூடியூப்லலாம் நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை சில ஜோதிடர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அது அவ்வளோவா வேலை செய்யாது, ராசி கட்டம் கிரகங்கள் அதை மட்டும் தான் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே பார்க்க போகும்போது நிறைய வாடிக்கையாளர் ஜாதகத்தில் பார்த்தோம்னா இந்த பஞ்ச அங்கங்கள் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யுது. 200% வேலை செய்யுது. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இப்போ பஞ்ச அங்கங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பஞ்சபூதங்களுடைய கண்ட்ரோலில் தான் அது இயங்குது. அது பஞ்ச கோள்களின் கண்ட்ரோலில் இயங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ நாள் எடுத்துக்கிறீங்க, நம்ம கிழமையில் ஏதோ ஒரு கிழமையில் பிறக்கிறோம், அந்த நாள்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் திதி, மொத்தம் 30 திதி இருக்குது. வளர்பிறை தேய்பிறைன்ட்டு அமாவாசை பௌர்ணமியோட சேர்த்துனிங்கன்னா ஏதோ ஒரு திதியில் நம்ம எல்லோரும் பிறந்திருப்போம். அதுக்கப்புறம் யோகம் 27 நாம யோகத்தில் ஏதாவது ஒரு நாம யோகத்தில் நம்ம பிறந்திருக்கலாம். கரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 11 கரணம் இருக்குது. அந்த 11 கரணத்தில் நம்ம பிறந்திருப்போம். அந்த மாதிரி இந்த பஞ்ச அங்கங்களுமே ஏதாவது ஒரு விஷயத்தில் செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ நட்சத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 27 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் நம்ம பிறந்திருப்போம். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மனிதன் பிறக்கிறாங்கன்னா அவங்க ஜாதக கட்டத்தில் ஒரு ராசி கட்டம் எப்படி இருக்குது, அதில் 9 கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த பஞ்ச அங்கங்கள் என்னங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அவங்க என்ன கிழமையில் பிறந்திருக்காங்க, என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க, எந்த திதியில் பிறந்திருக்காங்க, என்ன யோகம், என்ன கரணம், இந்த 5 அங்கங்களையும் பார்க்காம ஜாதகம் பார்க்கக்கூடாது. அதை பார்த்து அது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், அதன் மூலயமா நம்ம கர்மாவை எப்படி சரி பண்ணிக்க முடியும், அதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் சூட்சமாக பண்ண முடியும்னு பெரிய கான்செப்டே அதில் இருக்குது. அதை துல்லியமாக பார்த்தாலே மேக்ஸிமம் ஒருத்தரோட பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான சூட்சமங்கள் அடங்கியது தான் அந்த பஞ்ச அங்கங்கள். இப்போ நீங்கள் பஞ்ச அங்கங்களை பஞ்ச கோள்களுடைய கண்ட்ரோல் நம்ம கொண்டு வரது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 4 வாரம் கிழமை சொல்கிறோம், 7 கிழமைகள் இருக்குது. இந்த 7 கிழமையும் யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா செவ்வாய் தான் கண்ட்ரோல் பண்ணுறாரு. பஞ்ச கோள்கள் செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி. அதில் செவ்வாய் தான் கண்ட்ரோல் பண்ணுறாரு. அது என்ன தத்துவத்தின் அடிப்படையில் வராங்கன்னா நெருப்பு தத்துவத்தின் அடிப்படையில் வருது. ஸோ அடுத்தது நட்சத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறது புதன். புதன் நிலத்தத்துவத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கிரகமாகவும் வரார். அந்த மாதிரி பஞ்ச அங்கங்களும் பஞ்சபூதம் பஞ்ச கோள்களுடைய வரிசையில் அமையக்கூடிய அமைப்பாக இருக்குது. இப்போ திதி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறது சுக்கிரன், அது நீர் தத்துவத்தின் அடிப்படையில் வருது. யோகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறது குரு, அது ஆகாய தத்துவத்தின் அடிப்படையில் வருது. கரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறது சனி, அது காற்று தத்துவத்தின் அடிப்படையில் வருது. அப்போ பஞ்ச அங்கங்கள் பஞ்ச கோள்கள் பஞ்சபூத தத்துவம் இந்த 3ஐயும் ஒரு டேபிளர் காலம் மாதிரி போட்டு அதன் அடிப்படையில் நீங்கள் ஒரு ஜாதகம் பார்க்குறீங்க, அதுக்கான பரிகாரங்கள் எடுக்கிறீங்கன்னா 200% ரிசல்ட் கிடைக்கும். ஏன் இப்போ பார்த்தீங்கன்னா பஞ்ச அங்கத்தை பற்றி சொல்லியிருக்கீங்க, இப்போ நாட்கள் சொல்லியிருக்கீங்க, வாரத்தில் 7 நாட்கள்ங்க. இதில் எல்லா நாளும் சிறப்பு நாளா இல்லை குறிப்பிட்ட நாள் தான் சிறப்பு நாளா, அது விளக்கம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதாவது 7 நாளுமே நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது. கிழமை நாதன் ஒருத்தர் இருக்கார். நீங்கள் என்ன கிழமையில் பிறந்திருக்கீங்க? வெள்ளிக்கிழமைங்க. வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைனா அதனுடைய நாதன் கிழமை நாதன் சுக்கிரன். உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் எப்படி இருக்காரோ அதை பொறுத்து தான் நல்லதும் செய்வார், கெடுதல் செய்வார். பொதுவாகவே சுக்கிரன் அப்படின்னாலே தன்னை அழகுப்படுத்திக்கணுங்கிற எண்ணம் இருக்கும். சுக்கிரனுடைய காரகத்துவங்கள் இயற்கையாகவே அவங்களுக்கு இருக்கும். ஆண் வெள்ளிக்கிழமையில் பிறந்தாலும் சரி, ஒரு பெண் வெள்ளிக்கிழமையில் பிறந்தாலும் சுக்கிரனோட வலிமையை பொறுத்து அதனுடைய சூட்சமான பலன் நீங்கள் அனுபவிப்பீங்க. இப்போ சுக்கிரன் உங்களுடைய லக்னம் என்ன? இப்போ பார்த்தீங்கன்னா என்னது கன்னியா லக்னம். கன்னியா லக்னம். கன்னியா லக்னத்துக்கு 2-9 கூடியவன் சுக்கிரன். அப்போ அந்த கிழமைநாதன் 2-9 கூடியவனாக வரார். அவர் நல்ல வலிமையாக இருக்கும்போது இந்த கிழமைநாதன் மூலிமா உங்களுக்கு என்ன ஆகும்னா வருமானம் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ எல்லாமே அந்த தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கிற வலிமையை பொறுத்து வேலை செய்யும். இப்போ பார்த்தீங்கன்னா இதே வெள்ளிக்கிழமை ஒரு சின்ன ஒரு எல்லா மக்களிடையே ஒரு பீதி இருக்குது. வெள்ளிக்கிழமை ஆண் குழந்தை பிறக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இது மாதிரி இதுக்கு விளக்கம் எப்படி தரும்? ஸோ பொதுவாக நிறைய கூற்றுகள் சொல்லப்பட்டிருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது எப்படி பார்க்குறோன்னா எல்லாமே ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பர்சனல் கிரக வலிமையை எடுக்கணும். சரிங்களா? இப்போ பர்சனலாக இப்போ வெள்ளிக்கிழமை நீங்கள் பிறந்திருக்கீங்க,
ஸோ பிறந்தால் சுக்கிரன் உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா எந்த பாதிப்பும் கொடுக்க மாட்டார். பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை கொடுப்பாரு. நல்ல ஒரு லக்ஸுரியான லைஃப் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல கார் கிடைக்கும். நல்ல லக்ஸுரியான வீடு கிடைக்கும். சுக்கிரனோட வலிமையை பொறுத்து அதை பார்க்கணும். பொதுவான விஷயங்களை அப்படியே எடுத்துக்கூடாது. அந்த கிரக வலிப்புலாம் சொல்கிறீங்க இல்லையா, அது பார்த்தீங்கன்னா இப்போ கோயில் பரிகாரம் செஞ்சால் பெஸ்ட்டா இல்லை அது டிஎன்ஏ செஞ்சால் பெஸ்ட்டா, எது பெஸ்ட்டுன்னு சொல்லுங்க? பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரம் தான் இருக்கிறதுலையே பெஸ்ட்டுன்னு வந்து நம்ம சொல்லவே கூடாது. சரிங்க. சரிங்களா? ஒரு ஜோதிடராக இருக்கிறவர் ஒரு பரிகாரம், ஒரு புதுசாக ஒரு ஜோசியர் வந்து ஒரு பரிகாரம் சொல்கிறாரு அப்படின்னா கேட்டவுடனே அது வேலை செய்யாது, அதை வந்து டுபாக்கூராக இருக்காங்க, அவங்க ஜோசியம் சொல்ல தெரில அப்படின்னு யாரையும் குறைய சொல்லக்கூடாது. ஒருத்தர் ஒரு பரிகாரத்தை சொல்கிறாருன்னா அந்த பரிகாரம் எப்படி வேலை செய்யுதுன்னு ஃபஸ்ட் நம்ம ஃபாலோ பண்ணி பார்க்கணும். உண்மையிலே அது வேலை செய்யுதான்னு ஃபாலோ பண்ணி பார்க்கணும். ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய நிறைகுறைகளை நம்ம சரி பண்ணலாம், நம்ம ஆராய்ச்சி பண்ணி சரி பண்ணலாம். எப்பவுமே என்னை பொறுத்த வரைக்கும் கோயில் பூஜை முறைகளாக இருக்கட்டும், ஹோமம் பண்ணுறதா இருக்கட்டும், வாழ்வியல் பரிகாரமாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விதமான பரிகார முறையும் நான் ஏற்றுக்குவேன். அதில் என்ன ஒரு விஷயம்னா, அந்த பரிகார முறையை பண்ணுறதுல கூட சூட்சமமாக ஜாதகத்தில் ஒரு விஷயம் இருக்குது. யாருக்கு என்ன பரிகாரம் சூட் ஆகும், அதுதான் பஞ்ச பூதத்தில் நான் சொல்கிறேன். சில பேருக்கு அபிஷேகம் பண்ணால் தான் சக்ஸஸ் ஆகும், சில பேருக்கு விளக்கு போட்டால் தான் சக்ஸஸ் ஆகும். ஸோ இதை வந்து ஆன்மீக ரீதியாக பண்ண முடியல அப்படின்னா நெருப்பு தத்துவ பரிகாரத்தை என்ன பண்ணலாம், ஒருத்தங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு இபி பில் கட்டுங்க, அது மூலிமா அந்த பரிகாரத்தை சக்ஸஸ் பண்ண முடியும். அல்லது வந்து ஒருத்தங்களுக்கு லைட் வசதி பண்ணி கொடுங்க, இந்த மாதிரி பண்ணலாம். அல்லது ஒருத்தங்களுக்கு போர் போட்டு கொடுங்க, நீர் தத்துவ பரிகாரம் ஆகும். காற்று தத்துவ ரீதியாக எடுத்திங்கன்னா ஒருத்தங்களுக்கு பர்ஃப்யூம் வாங்கி கொடுங்க, ஃபேன் வாங்கி கொடுங்க. ஸோ இந்த மாதிரி கோயில் பரிகாரமும் பண்ணலாம், வாழ்வியல் பரிகாரமும் பண்ணலாம், தான தர்மமும் பண்ணலாம். ஸோ இப்படி அவங்க ஜாதகத்தில் எது பண்ணால் சக்ஸஸ் ஆகுமோ அந்த பரிகாரத்தை செய்யணும். எல்லாருக்குமே ஹோமம் சக்ஸஸ் ஆகாது, எல்லாருக்குமே பூஜை சக்ஸஸ் ஆகாது, எல்லாருக்கும் வாழ்வியல் பரிகாரம் சக்ஸஸ் ஆகாது. அவங்கவுங்க ஜாதகத்துக்கு என்னென்ன மாதிரியான பரிகாரங்களை கரெக்டாக டாக்டர் மாதிரி தான் இந்த உடம்புக்கு இந்த நோய்க்கு எந்த மாத்திரையை எவ்வளோ டோசேஜில் கொடுக்கணும், அது எவ்வளோ நாள் எடுக்கணும் அப்படிங்கிற மெத்தட் படி பரிகாரம் கொடுத்தா அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இப்படி தான் பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நாட்கள் கடை திதி சொன்னீங்க. ஓகே, திதின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்க, இப்போ சதுர்த்திதிலாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்க 4 வீடும் சூனியமாகவும் சொல்லுவீங்க. அந்த சூனிங்கிறது எப்படி நிவர்த்தி பண்ணுறது, அதோடைய விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. பொதுவாகவே திதி சூனியம் அப்படிங்கிற அமைப்பை என்ன பண்ணுதுன்னா, ஒவ்வொரு திதிக்கும் ஒரு குறிப்பிட்ட ராசிகள் திதி சூனியம் அடையுது. அந்த சூனியம் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு மனிதனுக்கு சூனியம் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும், எதுவுமே பெருசாக சிந்திக்க தோணாது, முடக்கமாகிற மாதிரி இருக்கும், அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தின் மேலே அடிக்ட் ஆகும். அப்போ சூனியம் அடைந்த வீடு என்ன பண்ணுன்னா, அது என்ன ராசியோ, அது என்ன பாவமோ, என்ன கிரகம் வருதோ அதன் மேலே நமக்கு அதீதமான ஒரு அடிக்ஷன் வந்துடும். இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து 3ஆம் பாவம் திதி சூனியம் அடைஞ்சதுன்னா எப்பயுமே மீடியாலே இருப்பாங்க, யூடியூப் பார்த்துக்கிட்டே இருக்கிறது, ரீல்ஸ் பார்க்குறது, கேம்ஸ் விளையாடுறது, இதன் மேலேயே ஒரு அதீதமான ஆர்வம் இருக்கும். இப்போ 5ஆம் இடம் திதி சூனியம் அடைஞ்சால் சினிமாவில் போய் நான் நடிச்சே தீருவேன், சினிமா தான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி அந்த அடிக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும். பட் அதில் சக்ஸஸ் ஆவாங்களா ஆக மாட்டாங்களாங்கிறது அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்து தான். அப்போ திதிசூனியம் ஒருத்தங்களை வந்து ஒரு விஷயத்தில் அடிக்ட் ஆக்கி அவங்க லைஃபையே ஸ்பாயில் பண்ணி விட்டுரும். அப்போ என்ன பண்ணணும், அதுலேருந்து அவங்க வெளியில் வரணும்னா திதிசூனிய நிவர்த்தி கோயில்கள்னு நிறைய கோயில்கள் இருக்குது. வளர்பிறையில் பிறந்தவங்களுக்கும் சரி, தேய்பிறையில் பிறந்தவங்களுக்கும் கிட்டத்தட்ட 30 கோயில்கள் அதுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. ஸோ அப்போ வளர்பிறை அஷ்டமியில் பிறக்கிறீங்க அப்படின்னா ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போகலாம், வளர்பிறை சஷ்டியில் பிறந்தால் திருச்செந்தூர் கோயிலுக்கு போகலாம், வளர்பிறை திருதியில் பிறந்திருக்காங்கன்னா திங்களூர் சந்திர பகவான் கோயிலுக்கு போகலாம். ஸோ இப்படி ஒவ்வொரு திதிகளுக்குமே ஒவ்வொரு கோயில்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, ஜோதிடத்தில் இருக்குது. அதை பயன்படுத்தும் போது திதி சூனியம் அவங்களுக்கு நல்லாவே வேலை செய்யும். இப்போ பார்த்தீங்கன்னா வளர்பிறை தேய்பிறைன்னு சொல்கிறீங்க. இப்போ வந்து மக்களிடையே என்னது ஒரு சந்தேகம் என்னங்கய்யா, வளர்பிறை பிறந்தவங்க தேய்பிறை அன்னைக்கு தான் அந்த அஷ்டமி தேதியில் போகணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, அது எந்த அளவுக்கு உண்மை, என்ன எப்படி போகணும், அதுக்கு சரியான முறையானு சொல்லுங்கள். ஆக்சுவலி பொதுவாகவே வந்து இந்த சந்திரன் அப்படிங்கிறவர் எப்படி வளர்பிறை தேய்பிறை அம்சத்தில் இருக்கக்கூடியவர். இந்த திதினாலே சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னா, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே இருக்கக்கூடிய தூரத்தை தான் திதின்னு சொல்கிறோம். அப்போ என்னென்னா, ஒரு பரிகாரம் செஞ்சால் அந்த பரிகாரத்துடைய சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு சுக்லபட்சத்தில் செய்கிறது கிருஷ்ணபட்சத்தில் கிடைக்கும், கிருஷ்ணபட்சத்தில் கிடைக்கிறது சுக்லபட்சத்தில் கிடைக்கும். அந்த ஒரு கான்செப்ட் அடிப்படையில் நாம் வந்து தேய்பிறையில் பிறந்திருக்கும் போது வளர்பிறையில் போய் அந்த பரிகாரம் பண்ணால் நமக்கு அடுத்த தேய்பிறை வரத்துக்குள்ள அந்த ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிற நோக்கத்தில் அந்த கால இடைவேளைக்காக இதை சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி பண்ணுறது கரெக்டு தான். இல்லை நம்மளோட திதி எண்ணிக்கே போகிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. இதுக்கு ஏதாச்சும் கோயில்கள் 2 கோயில்கள் ஏதாச்சும் 2 இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு திதிகளுக்கும் நிறைய கோயில்கள் இருக்குது. இப்போ வளர்பிறை ஏகாதசியில் பிறந்திருக்கீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். ஸோ அதேமாதிரி இந்த அமாவாசை திதியில் பிறக்கிறவங்க, பௌர்ணமியில் பிறக்கிறவங்களாம் ராமேஸ்வரம் போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. ஸோ இந்த மாதிரி அந்த ஒவ்வொரு திதிகளுக்குமே கோயில்கள் இருக்குது. அந்த கோயில்களை கரெக்டான நேரத்தில் போய்
அங்கே ஒரு அபிஷேகம் சகஸ்கரநாமார்ச்சனை பண்ணிட்டு வரும்போது இந்த திதி சூனியம் வந்து நிவர்த்தி ஆகிடும். அப்போ என்ன ஆகும்னா, எந்த பாவம் திதி சூனியத்தில் பாதிக்கப்பட்டிருக்கோ, எந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கோ, எந்த ராசி பாதிக்கப்பட்டிருக்கோ, அதில் இருக்கக்கூடிய தடைகள்லாம் நீங்க ஆரம்பிச்சிடும். அந்த கோயிலுக்கு போகிறவங்கள சொல்கிறாங்க இல்லையா, நெய்வேத்தியம் கொண்டு போய்ங்கய்யா, மற்றவங்களுக்கு தானம் கொடுக்கணுமாங்கய்யா, இல்லை வீட்டுக்கு கொண்டு ஒருத்தர் என்ன செய்வாங்க, சாமிகிட்ட படித்ததை வீட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எது சரியான முறைன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. பொதுவாகவே வந்து இந்த கோயில் போகிற விஷயத்தில் எதெல்லாம் நிவர்த்திக்காக போகிறீங்களோ, இப்போ திரிசூனிய நிவர்த்தி அப்படின்னு போகிறீங்க, செவ்வாதோஷ நிவர்த்தி, ராகுகேது தோஷ நிவர்த்தி, சர்ப்பசாந்தி பூஜை, இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு நிவர்த்திக்காக போகிறீங்கள, பரிகார நிமித்தமாக நிவர்த்திக்காக போகக்கூடிய கோயிலிருந்து எந்த பிரசாதத்தையும் வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது. அதை அங்கேயே கழிச்சு விட்டுட்டு தான் வரோம். கழிக்கிறதுக்காக தான் போகிறோம். அப்போ அங்கேயே கழிச்சு விட்டுட்டு வந்துடணும். விபூதி கொடுக்குறாங்களா, அங்கே வந்து நீங்கள் பூசிக்கலாம். நெய்வேத்தியம் கொடுக்குறாங்களா, அங்கே சாப்பிட்டுக்கோங்க. மற்ற எதுவுமே வீட்டுக்கு கொண்டு வரோம். மாலையிலேருந்து விபூதி, குங்கும பிரசாதம் எல்லாம் அங்கே யாருக்காவது தானம் பண்ணிட்டு வந்துடுங்க. இதே சில கோயில்கள் வந்து பாசிட்டிவ் எனர்ஜியை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக போகிறீங்க. இது ஆக்டிவேஷன் டெம்பிள்னு சொல்லலாம். இப்போ கருணாதன் கோயிலுக்கு போகிறனால எனக்கு நிறைய ஆக்டிவேஷன் ஆகுது, யோகி டெம்பிளுக்கு போகிறேன், அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சுக்காக போகிறீங்க அப்படின்னா, வருமானத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு கோயிலுக்கு போகிறேன், திருமணம் நடக்கிறதுக்காக ஒரு கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னா, அந்த கோயில்கள்லேருந்து எல்லா பிரசாதமும் கொண்டு வரலாம். தோஷ நிவர்த்திக்காக போகிற கோயிலேருந்து எதையுமே கொண்டு வரக்கூடாது. இப்போ அவயோகி யோகி இருக்கு இல்லைங்கய்யா, இது ரெண்டுமே ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாமாங்கய்யா, இல்லை முக்கியமாக யோகி மட்டும்தான் பண்ணணுமா அப்படின்ட்டு ஒரு விளக்கம்? பொதுவாக வந்து இந்த யோகி அவயோகிங்கிற கான்செப்டே வந்து யோகத்துலேருந்து வரக்கூடிய அமைப்பு தான். நம்ம 27 நாம யோகத்தில் ஏதோ ஒரு நாம யோகத்தில் பிறந்தால் நமக்கு யோகி நட்சத்திரம்னு ஒருத்தர் வருவார், யோகி கிரகம் ஒருத்தவங்க வருவாங்க. அவயோகி நட்சத்திரம்னு ஒருத்தவங்க இருக்கும், அவயோகி கிரகம்னு இருக்கும். இதோடைய தன்மை என்னென்னா, யோகிங்கிறவங்க நீங்கள் செஞ்ச புண்ணியத்துக்கான நல்ல கொடுப்பினையான பலன்கள், யோக பலன்களை யோகமாக அள்ளி கொடுக்குறவர் தான் யோகி. ஆனால் நீங்கள் செஞ்ச பாவத்துக்கான தண்டனையை உங்களுக்கு அவயோகி எப்படி கொடுப்பாருன்னா, உங்களுக்கு நல்லதை செய்ய விடாமல் தடுப்பார். அதான் அவர் செய்கிற வேலை. அப்போ அவயோகியோட வேலையே கிடைக்கக்கூடிய யோகத்தை தடுத்துருவார். உங்களுக்கு 1 லட்ச ரூபா கிடைக்கணும்னு இருக்குன்னா அது கிடைக்கூடாமல் பண்ணிவிடுவார். 5000 ரூபா தான் கிடைக்கிற மாதிரி பண்ணுவார். யோகி என்ன பண்ணுவார், 1 லட்ச ரூபா கிடைக்கிற இடத்துல 1.5 லட்சமாக கிடைக்க வைப்பார். அதான் யோகியோட வேலை. இந்த இடத்துல என்ன ஒரு விதிவிலக்கு இருக்குன்னா, யோகி கிரகம் நல்லது செய்கிற அமைப்பில் இருந்தாலும் ஜாதகத்தில் அவரோட வலிமை என்னன்னு பார்க்கணும். இப்போ எனக்கு வந்து நான் விஷ்கம நாம யோகத்தில் பிறந்திருக்கேன். எனக்கு ஜாதக ரீதியாக சனி வலிமையாக இருக்குது, 3ல் ஆட்சி, நல்ல நட்சத்திரத்தில் இருக்குது. அப்போ நான் யோகி கோயிலுக்கு ரெகுலராக போயிட்டுருக்கேன். ரெகுலராக போக போக நிறைய நன்மைகள் நடக்குது, நிறைய ரிசல்ட் கிடைக்குது. இதே வந்து சனி கெட்டு போனவங்க, விஷ்கம நாம யோகத்தில் பிறந்து சனி கெட்டு போயிருந்தா அவங்க யோகி கோயிலுக்கு போகக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும், சனி எப்படி கெட்டு போயிருக்காருன்னு பார்த்தா அதுக்கான பரிகாரத்தை ரெகுலராக செய்யணும். அப்போ சனி சம்பந்தமான காரகத்துவத்துக்கு கெட்டு போயிருக்கிறவங்க எப்பவுமே தான தர்மமாக பண்ணி அவங்க அந்த கிரகத்தோட தன்மை, நெகட்டிவான தன்மையிலேருந்து வெளியில் வரணும், கோயிலுக்கு போகக்கூடாது. ஸோ அப்போ எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், கோயிலுக்கு போகணுன்னா அந்த கிரகம் நல்லா இருந்தால் தான் போகணும். இந்த யோகத்தில் சொன்னீங்க இல்லையா, அது என்னங்க 27 நாம யோகத்தில் இந்த வியாதி பாதம்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லையா, அது ரொம்ப மோசமானது, தீயது, கண்ட நாம யோகம், அதிகண்ட நாம யோகம், இதை பற்றி ஒரு சில விளக்கங்களை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்கய்யா. ஒவ்வொரு நாம யோகத்துக்கும் ஒரு தனி சிறப்புகள் இருக்குது, அதுக்குன்னு தனியான சிறப்புகள் இருக்குது, அப்படி வரலாறுகள் இருக்குது, அந்த டைமில் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும்னு இருக்குது. இப்போ வியாதிபாத நாம யோகம் அப்படிங்கிறத சரி பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் வந்து வழிபாடு பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. இன்னொரு இடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பரசுராமர் சேத்திரம் போகலாம். திருவன்றம் பக்கத்தில் திருவல்லம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே இருக்கிற பரசுராமர் சேத்திரத்தில் வியாதிபாத நாமயோகம் வரக்கூடிய நாளில் போயிட்டு முன்னோர்களுக்கு திரித்தர்ப்பணம் உங்கள் ஃபேமிலியில் கூடிய முன்னோர்களுக்கு கொடுத்துட்டு வந்தால் ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் வந்து கிடைக்கும். அந்த மாதிரி பண்ணலாம். இதுக்கு ஏதாச்சும் ஏன்னா கோயிலுக்கே நிறைய பேர் போக முடியாமல் இருப்பாங்க, வெளி மாநிலத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் வாழ்வியல் பரிகாரம் ஒரு 2 விளக்கம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. பொதுவாக வந்து திதியாக இருக்கட்டும், யோகமாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வாழ்வியல் பரிகாரங்கிறது இருக்குது. சரிங்களா? இப்போ யோகியாக இருக்கக்கூடிய கிரகம் என்ன எதிர்பார்ப்பாருன்னா, அந்த கிரகம் நல்லா இருக்கிற பட்சத்தில் அந்த கிரகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நம்ம நேர்மையாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பார். அந்த காரகத்துவத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழணும்னு நினைப்பார். இப்போ யாருக்கெல்லாம் சூரியன் யோகியாக வருதோ, ஒரு நாம யோகத்தில் பிறந்தால் சூரியன் யோகியாக வரும். சூரியன் யோகியாக வரவங்கெல்லாம் வாட்ச் கட்டணும், டைம் கீப்பப் பண்ணணும், பஞ்சுவாலிட்டி கீப்பப் பண்ணணும். 8 மணிக்கு ஒரு ப்ரோக்ராமுக்கு போகணுன்னா 7:55க்கெலாம் ப்ராப்பராக அங்கே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கீப்பப் பண்ணும்போது என்ன ஆகும்னா அவங்க லைஃபுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை வந்து அவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி யோகிக்கு வாழ்வியல் பரிகாரமாக அப்படி எடுத்துக்கணும். இப்போ வந்து செவ்வாய் ஒருத்தவங்களுக்கு யோகியாக வருது, அவங்களுக்கு வந்து ஜாதகத்தில் செவ்வாய் பலமாகவும் இருக்குது அப்படின்னா செவ்வாயை பலப்படுத்துறதுக்கு ஜிம்முக்கு போகணும்.
ஜிம்முக்கு போய் உடம்பு ஃபிட்டாக வச்சுக்கணும். இதான் வாழ்வியல் பரிகாரம். அப்படி பண்ண என்னாகும், யோகி வந்து நமக்கு ஃப்ரெண்ட்லியாக மாறுவார். ஓ, செவ்வாய் யோகியாக வராது, நம்மளுடைய காரகத்துவத்தை அவர் நல்லா இயக்குறாரு, அப்போ அவர் கேட்குறதெல்லாம் கொடுப்போம்னு சொல்லிட்டு அந்த கிரகம் உங்களுக்கு நல்லதை கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த யோகியாக வரக்கூடிய கிரகம் நம்ம ஜாதகத்தில் பலமாக இருக்கும்போது அந்த கிரகத்தோட தன்மையில் நம்மளை இன்வால்வ் பண்ணிக்கணும். அதான் அதுக்கான பரிகாரம். இந்த பஞ்சபூதத்தில் அது கர்ணங்கய்யா, கர்ணத்தை பற்றி நிறையா சொல்லியிருக்கிறீங்க. இருந்தாலும் கர்ணத்தோடைய சிறப்பு ஏன்னா சின்ன இருந்தீங்கன்னா சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். பொதுவாகவே கரணம் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம அம்மா மாதிரி. நம்ம அம்மா என்றைக்குமே நமக்கு கெடுதல் நினைக்க மாட்டாங்க. எப்படிப்பட்ட சூழலையும் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க உயிரை கொடுத்தாவது நம்மளை காப்பாற்றணும்னு நினைப்பாங்க. ஏன்னா நமக்கு உயிர் கொடுத்தவங்களே அவங்க தான். அப்படி இருக்கிறப்ப இந்த கரணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்முடைய பிரபஞ்சத்தில் இந்த கரணம் எதுக்காக பயன்படுதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ இதோட ப்ராக்டிக்கல் விளக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காரிய சித்தி. கரணம்னாலே காரிய சித்தி தான். நீங்கள் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அந்த காரியத்துக்காக எவ்வளோ எஃபோர்ட் போட்டாலும் கடைசி நேரத்தில் கூட ஃபெயிலியர் ஆகும். அப்போ அதுலேருந்து நீங்கள் ரெக்கவர் ஆகி வெளியில் வரணும் அப்படின்னா கரணத்தை கெட்டியாக பிடிச்சாலே எல்லா விதத்துலையும் காரிய சித்தி பண்ணலாம். ஒரு ப்ராசஸ் பண்ணுறீங்க, ஒரு விஷயங்கள் பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே வந்து அந்த கரணம் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு வேலை செய்யும். அப்போ அந்த கரணத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணிக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. டோட்டலாக 11 கரணங்கள் இருக்குது. அந்த கரணத்துக்கான கோயில்கள் இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து என்ன கண்டிஷன், கர்ணநாதன் நல்லா இருக்கும்போது அந்த கோயிலுக்கு போகணும். கர்ணநாதன் கெட்டு போயிருந்தால் அதுக்கு ஒன்று தான தர்மங்கள் பண்ணிக்கணும். அதேமாதிரி கர்ணநாதனுக்கு ஒவ்வொன்றுக்கும் விலங்கு இருக்குது. அந்த விலங்கோட ஃபோட்டோவை உங்கள் பாக்கெட்டில் லேமினேட் பண்ணி வச்சுக்கலாம், வீட்டில் மாட்டிக்கலாம், பெட்ரூமில் மாட்டலாம், ரெகுலராக அதை பார்க்கலாம், மொபைலில் டிபியாக வச்சு பார்க்கலாம். நிறைய பேர் கூட கேட்பாங்க, இப்படி கூட பரிகாரம் இருக்கா, இப்படி பார்த்தா வேலை செய்யுமான்னு. நிச்சயமாக வேலை செய்யும். எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளைண்ட்டுக்கு பாலவக்கரணும் புலி ஃபோட்டோ வைக்க சொன்னேன். அவருக்கு வந்து ராகு தான் பாலவக்கரணத்துக்கு அதிபதி. லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல அவருக்கு ராகு இருக்குது. ரொம்ப நாளாக லோனுக்காக ட்ரை பண்ணார். புலி ஃபோட்டோ வச்சு 2 மாதத்துக்குள்ள லோன் ஓகே ஆயிடுச்சு. இதுக்காக என்ன லட்சக்கணக்கில் செலவு பண்ணாரா? ஒரு ஃபோட்டோவை ஸ்க்ரீன் ஷவராக வச்சா சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய வெற்றி பெற்றவர்கள் எனக்கு ஃபோன்லேயும் எங்களோட ஆஃபீஸ் வாட்ஸ்அப் நம்பருக்கெலாம் நிறைய ஃபீட்பேக் அனுப்பியிருக்காங்க. அப்போ ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபோட்டோவும் பரிகாரமாக வேலை செய்யும். ஜோதிடங்கிறது இந்த பிரபஞ்சத்தில் நிறைஞ்சிருக்கிற விஷயம்தான். யார் ஒருவர் எல்லாத்தையுமே வந்து கிரகமாக பார்க்குறாரோ அவங்க தான் இந்த மாதிரி பரிகாரம் சொல்ல முடியும். ஸோ அப்போ வந்து கருணாநாதன் கோயிலுக்கு போய் தான் சக்ஸஸ் ஆகணும்னு கிடையாது. ஒரு சின்ன ஃபோட்டோ கூட அதோட ரிசல்ட்டை கொடுக்கும். அது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க ஜாதகத்தில் வேலை செஞ்சது. இப்படி ஃபோட்டோ கூட வச்சுக்கலாம், ரிங்டோன் கூட பயன்படுத்தலாம். சரிங்களா? அது சம்மந்தமான திரைப்படங்களை பார்க்கலாம். அது சம்மந்தமான காரகத்துவ தொழில் பண்ணுறவங்களுக்கு உதவி செய்யலாம். இப்போ வந்து சகுனி கரணத்தில் பிறந்திருந்தால் சனி தான் கருணாநாதன். அப்போ என்ன பண்ணணும், கார்ப்பரேஷன் ஒர்க்கர்ஸ், ஸ்கேவஞ்சர்ஸ், அதேமாதிரி துப்புரவு தொழிலாளர்கள் அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ வந்து ஒருத்தங்க தைத்துளை கரணத்தில் பிறக்கிறாங்கன்னா சுக்கிரன் வரும். அப்போ ஜவுளி கடையில் வேலை பார்க்குறவங்க, அயன் பண்ணுறவங்க, டோபி, இவங்களுக்கு ஏதாவது வந்து உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அயன் பாக்ஸ் கூட வாங்கி அவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம். இப்படி பரிகாரம் பண்ண ஒரு பெரிய ரிசல்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஜாதகம் இல்லைங்க. இப்போ திசை புத்திலாம் இருக்குது இல்லைங்க, இந்த கிரகங்கள்லாம் சேர்க்கை இந்த பஞ்சாங்கத்தை எல்லாம் மேட்ச் பண்ணி பண்ணோம்னா சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறீங்க. நிச்சயமாக அந்த மாதிரி சொன்னீங்க. இப்போ வந்து எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் கொடுப்பேன். சரி, ஒரு 6 பேஜ் பிடிஎஃப் மாதிரி கொடுத்துருவேன். அதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதகத்தில் வந்து என்ன கரணத்தில் பிறந்திருக்காங்க, என்ன திதி, என்ன கிழமை, என்ன யோகம், எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்து அதுக்கு என்ன கோயிலுக்கு போகணும், அதுக்கு என்ன வாழ்வியல் பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறது டீட்டெயிலாக கொடுத்துருவேன். ஸோ அதை வந்து அவங்க ஜாதகம் பார்த்து முடித்தோடனே அவங்களுக்கு அந்த பிடிஎஃபாகவே போயிடும். லைஃப் லாங் அதை அவங்க பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அப்படி வச்சுக்கணும். வருஷம் அந்த கோயிலுக்கு அவங்க ரெகுலராக போயிட்டு இதை பண்ணிகிட்டு இருந்தாலே மேக்ஸிமம் அவங்களுக்கு திரும்பி ஜாதகம் பார்க்குற சூழலே வராது. எல்லா பிரச்சனையும் ஓரளவுக்கு சால்வ் ஆகிடும். ஏன் இது வரைக்கும் நிறையா விளக்கங்கள் பஞ்சாங்கத்தை பற்றி நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க. இதனுடைய வகுப்பு எப்போ ஆரம்பிக்க போகிறீங்க, இதனுடைய கட்டணம் எவ்வளோ, எப்படி கிளாஸில் கலந்துக்கணும், எல்லாம் விளக்கம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அதாவது வந்து இதில் பார்க்கும்போது இந்த பஞ்ச அங்கங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே இந்த வகுப்பு போட்டிருந்தேன். ஸோ இந்த 2 வருஷமாக அதுக்கப்புறம் இந்த வகுப்பு நடத்தவே இல்லை. மறுபடியும் 2025 வருஷம் தான் நடத்த போகிறேன். இந்த மார்ச் மாதத்தில் 17ஆம் தேதி இது ஒரு 20 நாள் வகுப்பாக தொடர் வகுப்பாக நடத்த போகிறேன். தினமும் மாலை வந்து 5:30 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் இந்த வகுப்பு வந்து நடைபெறும். ஸோ இந்த வகுப்பில் வந்து கலந்துக்கிற பழைய மாணவர்கள், அதுக்கப்புறமேல வந்து மாற்றுத்திறனாளிகள், மூத்த குடிமக்களுக்கு கட்டண சலுகையும் உண்டு. ஸோ இந்த வகுப்பில் கலந்துக்கிற எல்லா மாணவர்களுக்கும் இலவசமாக ஜாதகம் பார்க்கப்படும். எப்படின்னா அந்த வகுப்புலேயே அவங்க ஜாதகத்தை போட்டு இந்த திதி யோகா கரணம் இது சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு வாழ்வியல் பரிகாரம் கொடுக்க போகிறேன். வாழ்நாள் ஃபுல்லாக என்ன மாதிரி ஒரு வாழ்வியல் பரிகாரம் பண்ணலாங்கிறது கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா முடக்கு தோஷத்தை பற்றி இந்த வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஏன்னா முடக்கு தோஷம் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அதை தெரிஞ்சுக்கிட்டாலே வாழ்க்கையில்
உங்களுக்கு நல்ல நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். முடக்கு தெரியாமல் இருக்கீங்கன்னா இன்னும் நீங்கள் கெட்ட நேரத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வராங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு மக்கள் தொகையில் ஒரு 0.5% கூட முடக்கினை எல்லாருக்கும் தெரியல. வரவங்க எல்லாமே வந்து சார் முடக்கு பற்றி நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க, யூடியூப்பில் சொல்லியிருக்கீங்க, இப்போ தான் ரீசெண்டாக நிறையா ஜோதிடர்கள் பேசுகிறாங்க, உங்கள்கிட்ட கிளாஸ் படிச்சிருக்கேன், முடக்கை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன், அது என்னென்னு விளக்கம் கொடுங்கன்னு சொல்லி முடக்கு நிவர்த்தி பண்ணிட்டு வந்தோடனே எல்லாருக்குமே வந்து உடனே ரிசல்ட். அந்த முடக்கு தோஷம் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை கொடுக்கும், அதுக்கு என்ன மாதிரியான கோயில்களுக்கு போகணும், அது எந்த நேரத்தில் போகணும்னு சூட்சமாக இருக்குது. அதை கரெக்டாக பண்ணிட்டு வந்தோடனே இப்போ ஒருத்தர் என்னோட தெரிஞ்ச ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு 2 கோடி ரூபா ஒருத்தூரில் லேண்டு விற்காமல் இருந்துச்சு. அவர் வந்து கிட்டத்தட்ட 3 வருஷமாக ட்ரை பண்ணார். பல பரிகாரம் பண்ணி பார்த்துட்டு வேலை செய்யலை. உங்களுக்கு 4ஆம் இடம் தான் முடக்கு, இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொன்னேன். அந்த கோயிலில் போய் அதிகபட்சம் அந்த கோயில் பூஜைக்கெல்லாம் ஒரு 5000 ரூபா செலவு பண்ணியிருப்பார். ஆனால் லேண்டு வந்து 2 கோடி ரூபாய்க்கு சேல் பண்ணார். சரிங்களா? அப்போ எவ்வளோ பெரிய வேல்யூபிளான விஷயம் அது. ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரனால அவங்களுக்கு கோர்ஸ் கணக்கில் பணம் வருது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண முடியும். இதுக்காக லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. அதுமாதிரி இன்னொரு கிளைண்ட்டுக்கு அதே மாதிரி தான் முடக்கு கோயில் போயிட்டு வந்தோடனே அவங்க ரொம்ப நாளாக டிவோர்ஸ் இழுத்துட்டு இருந்தது, டிவோர்ஸ் கிடச்சிருச்சு. ஒருத்தங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கு. இப்படி பல்வேறு விதமான சக்ஸஸ் ஃபீட்பேக்ஸ்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த முடக்கு அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யும். இப்போ என்னோடய ஜாதகத்தில் 5ஆம் இடம் முடக்கு. 5ஆம் இடங்கிறது வந்து ஜோதிடத்தை குறிக்கும். அப்போ 5ஆம் இடம் முடக்க இருந்து எப்படி ஜோதிடர் ஆக முடியும்? முடக்கு நிவர்த்தி பண்ணோடனே தான் அஸ்ட்ராலஜியில் நல்ல ஒரு நேம் கிடச்சிது, நிறைய வகுப்புகள் எடுக்க முடிஞ்சது, நிறைய மாணவர்கள், இன்றைக்கி ஆயிரக்கணக்கான மாணவர்கள் நம்மள்ட்ட இருக்காங்க, படிக்கிறாங்க. அப்படின்னா அந்த 5ஆம் முடக்க நிவர்த்தி பண்ணனால தான். ஸோ ஒரு ஜோதிடராக இருந்து அது என்னோடய வாழ்க்கையை நான் எக்ஸாம்பிளாக சொல்லுவேன், அந்த முடக்கு எந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படின்ட்டு. அப்போ பொதுவாகவே நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு ஜாதகம் வருதுன்னா இந்த முடக்கு கான்செப்டை மட்டும் ஒருத்தங்க கற்றுக்கிட்டு அதை கிளியர் பண்ணிட்டாலே 90% பிரச்சனை சால்வ் ஆகும். இப்போ வந்து ஒரு கிளைண்ட் வராங்கன்னா ஒரு 10 கொஷின் கேட்பாங்க. சரி, எனக்கு வருமானம் வரணும், எனக்கு பிஸ்னஸ் நல்லா போகணும், கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆகணும், குழந்தைங்க சொல் பேச்சு கேட்கணும், வீடு கட்டணும், இப்படி நிறைய கொஷின் கேட்பாங்க. கேட்குற எல்லா கொஷினையும் ஒரு பாயிண்டில் கனெக்ட் பண்ணால் அங்கே முடக்குங்கிறது வராமல் இருக்காது. இப்போ முடக்கு 7ஆம் இடம் முடக்கமாக இருக்கும், வீடு கட்டலன்னு கேட்பார், 4ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கும், அப்போ முடக்கெல்லாம் பாதிக்கப்பட்டுருச்சு. பணமே சேரலன்னு சொல்லுவார், 11ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரநாதன் முடக்கு வீட்டில் இருக்கும், அப்போ அதுவும் 11ஆம் முடக்கில் பாதிக்கப்பட்டுருச்சு. இப்படி முடக்கு எந்தெந்த இடத்துல பாதிக்கப்படும் லிஸ்ட் எடுக்கும்போது 90% எல்லா பிரச்சனைக்கும் முடக்கு காரணமாக இருக்கும். அப்போ முடக்குங்கிற ஒரு நிவர்த்தியை ஒருத்தர் பண்ணிட்டாலே மிகப்பெரிய மாற்றம் அவங்க லைஃப்பில் கிடைக்கும். அது வந்து கோயிலுக்கு போய் ப்ராப்பராக பண்ணணும். கோயிலுக்கு போக முடியாதவர்கள், அந்த சூழலில் இல்லாதவங்க, அதுக்கு பவர்ஃபுல்லான வாழ்வியல் பரிகாரம் இருக்குது, அதை அவங்க அழகாக ஃபாலோ பண்ணிகிட்டே வரலாம். நான் வந்து ஒருத்தங்களை 5ஆம் முடக்கு இதே மாதிரி இப்போ நான் கோயிலுக்கு போய் நிவர்த்தி பண்ணிட்டேன். இன்னொரு நண்பர், என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்கார், அவரால் வர முடியல. அவருக்கும் எனக்கு ஒரே மாதிரி ஒரே ஜாதகம் தான், ஒரே கோயில் தான். நான் என்ன சொன்னேன், நீ இந்தியாவுக்கு வந்து அந்த கோயிலுக்கு போகிற வரைக்கும் சினிமாவே பார்க்காதுன்னு சொல்லிட்டேன். இன்றைக்கும் அவர் இந்தியாவை வந்து பண்ண முடியல, அவர் கொஞ்சம் சில ப்ராசஸ் அங்கே வெளிநாட்டில் பிஸியாக இருக்கிறனால. நான் சொன்ன மாதிரியே அவர் 2 வருஷமாக சினிமா பார்க்கல, எந்த படத்துக்கும் போக மாட்டார், எந்த சினிமாவும் பார்க்க மாட்டார், மொபைலில் கூட சினிமா பார்க்காம இருக்கார். ஸோ அவருக்கு என்ன நடந்திருக்கு, 5ஆம் சம்பந்தமான விஷயத்தில் நிறைய நன்மைகள். அவருக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்து குழந்தை பாக்கியம் கிடைச்சிருச்சு. அப்போ பாருங்கள், வாழ்வியல் பரிகாரத்தை பவர்ஃபுல்லாக பண்ணும்போது மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கிது. ஸோ இப்படியும் நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா முடக்கா இருக்குன்னா அந்த பாவத்தை நம்ம முடக்கி வச்சுக்கணும். இப்போ இதே மாதிரி ஒருத்தங்களுக்கு 4ஆம் பாவம் முடக்கா, அவர் பேரில் சொத்து இருக்கக்கூடாது, அவர் பேரில் கார் வாங்கக்கூடாது, நல்லா ட்ரெஸ் பண்ணக்கூடாது. அப்போ 4ஆம் பாவம் சம்மந்தமான காரை குத்துவது என்ன பண்ணணும், அவரையும் முடக்கி வச்சுக்கணும். அவர்கிட்ட கோடிக்கணக்கான ரூபாயில் கார் இருக்கலாம், 1.5 கோடி ரூபா பென்ஸ் கார் கூட வச்சுருக்கலாம், ஆனால் அவர் பேரில் இருக்கக்கூடாது. அடிக்கடி என்ன பண்ணணும், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணணும், பஸ்ஸில் போகிறது, ஆட்டோவில் போகிறது, அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். அப்படி பண்ணுன்னா அந்த 4ஆம் பாவ முடக்கு என்ன பண்ணலாம், வாழ்வியல் பரிகாரமாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அவங்க கோயிலுக்கு வந்து நிவர்த்தி பண்ணுற வரைக்கும் இந்த மாதிரி தங்களை நாங்களே முடக்கி வச்சுக்கிறது நல்லது. இதே மாதிரி நட்சத்திரங்கய்யா, இப்போ 27 நட்சத்திரம் இருக்குதுங்க. ஒவ்வொருத்தருக்கு 2ஆவது நட்சத்திரம், 4ஆவது நட்சத்திரம், 6ஆவது நட்சத்திரம், 8ஆவது நட்சத்திரம், இதில் எது சிறப்பாக பண்ணணும், எந்த வழிபாடு அந்த கோயிலெலாம் இருக்குங்க, அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா. நட்சத்திரம் சம்மந்தமாக நான் ஒரு 27 நாள் கிளாஸ் எடுத்தேன். 27 ஸ்டார்ஸ்க்கும் 27 டேஸ் கிளாஸ். அது ஆல்ரெடி இந்த வீடியோஸ்லாம் இருக்குது, வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். அது ஒரு அற்புதமான சப்ஜெக்ட் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற நிறைய விஷயங்களை நட்சத்திரமாகவே நம்ம பார்க்கலாம். நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நமக்கு 2ஆவது நட்சத்திரம் 20ஆவது நட்சத்திரம் பணத்தை கொடுக்கும், 6ஆவது நட்சத்திரம் 24, 15 தெய்வ அனுகூலத்தை கொடுக்கும். ஒரு மனிதனுக்கு தெய்வ அனுகூலம் கிடைச்சிட்டாலே எல்லாமே கிடைச்ச மாதிரி தான். அதே மாதிரி 13ஆவது நட்சத்திரம் பதவி உயர்வை கொடுக்கும், வாழ்க்கையில் அடுத்த லிஃப்ட்டை கொடுக்கும்.
ஸோ அந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு ஒரு விஷயம் வேணும்னா 2வது நட்சத்திரத்தில் உணவு சாப்பிடுங்க, 13வது நட்சத்திரத்துடைய உணவை சாப்பிடுங்க, 6வது நட்சத்திர உணவை சாப்பிடுங்க, அதனுடைய தெய்வத்தை வணங்குங்க, அதனுடைய இருப்பிடத்துக்கு போயிட்டு வாங்க, அந்த நட்சத்திரம் சம்மந்தப்பட்ட நபர்களோட பழகுங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு 6வது நட்சத்திரம் ஒரு நபர் இருப்பார், அவர் நீங்கள் ஃப்ரெண்டாக்கிக்கிட்டிங்கன்னா அவர் உங்கள் வாழ்க்கையில் வந்ததுலேருந்து ஒரு பெரிய மாற்றத்தை சந்திப்பீங்க. உங்களுடைய 13வது நட்சத்திரம் ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ அவங்கள நீங்கள் அடிக்கடி சந்திக்கிறீங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது பொருள் வாங்கி கொடுக்குறீங்க, அவங்க கூட நீங்கள் பயணிக்கிறீங்க, உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் ஆக்கிக்கிறீங்கன்னா அதனால் பெரிய நன்மை ஏற்படும். ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப அற்புதமாக நட்சத்திர கான்செப்டில் எடுக்கலாம். இது வரைக்கும் நிறையா விளக்கங்கள் பஞ்சாங்கத்தை பற்றி கொடுத்தீங்க. மீண்டும் ஒரு முறை அந்த தேதியை அறிவித்து மக்களுக்கு, ஏன்னா நிறைய விளக்கங்கள் நிறையா சொல்லியிருக்கிறீங்க, மீண்டும் ஒரு முறை இந்த பஞ்சாங்கங்களில் நான் இந்த கிளாஸில் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம் திதி யோக கரணத்தை பற்றியும் முடக்கு தோஷத்தை பற்றியும் சொல்லிக் கொடுக்குறேன். நாள் பற்றியும் நட்சத்திரத்தை பற்றி ஏற்கனவே வகுப்பு எடுத்துட்டேன். ஸோ இந்த 4 கான்செப்ட் திதி யோக கரணம் முடக்கு இதை பற்றி ஒரு கம்ப்ளீட் வகுப்பாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த வகுப்பு மார்ச் 17ஆம் தேதி திங்கட்கிழமை அன்றைக்கி ஆரம்பிக்குது. ஈவினிங் 5:30க்கு விருப்பம் இருக்கிறவங்க கலந்துக்கோங்க. ரொம்ப அற்புதமான வகுப்பாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் இந்த வகுப்பு படித்ததுக்கப்புறம் அதில் கற்றுக்கிட்ட விஷயத்தை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா பெரிய லெவலில் ஒரு மாற்றம் நிச்சயமாக உண்டு. உங்கள் பிரச்சனையிலேருந்து கண்டிப்பாக வெளியில் வர முடியும். இதுக்கு ஏன் இதை இப்படி ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, நிறைய மாணவர்கள் நிறைய வாடிக்கையாளர்கள் இதை செஞ்சு சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. அதுக்கு எங்கள்கிட்ட ஃபீட்பேக் இருக்குது, அவ்வளோ பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான வகுப்பு. இந்த வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம். ஷஷ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி அண்ட் பயிற்சி மையம் பெருமையுடன் வழங்கும் திதி யோகம் கரணம் முடக்கு தரும் பலன்களும் வாழ்வியல் பரிகாரங்களும் மாபெரும் சிறப்பு வகுப்பு. உங்கள் ஜாதகப்படி திதி யோகம் கரணத்தின் முழு சூட்சமங்களை பற்றி அறிய வேண்டுமா? எவ்வளவு செலவு செய்தும் பரிகாரம் செய்தும் பலன் இல்லையா? வாழ்க்கையை முடக்கி வைக்கும் முடக்கு தோஷத்திற்கு நிவர்த்தி வேண்டுமா? கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வாழ்வியல் பரிகாரம் செய்து வெற்றி பெற வேண்டுமா? மோசமான ஜாதகத்தை ஜெயிக்க வைக்கும் கரணத்தை பற்றி அறிய வேண்டுமா? நிறுவனர் மற்றும் கர்மா DNA மருத்துவம் அண்ட் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர் திரு குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் நடத்தும் திதி யோகம் கரணம் முடக்கு தரும் பலன்களும் வாழ்வியல் பரிகாரங்களும் மாபெரும் சிறப்பு வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். வகுப்பு தொடங்கும் நாள் 17/3/2025 திங்கட்கிழமை மாலை 5:30 மணி முதல் இரவு 7 மணி வரை ஜூம் கிளாஸ். வகுப்பின் கால அளவு 15 நாட்கள். வகுப்பின் சிறப்பம்சங்கள்: நீங்கள் பிறந்த திதிகளின் சிறப்பு பலன்கள், திதி சூனிய தோஷத்தால் பாதிக்கப்படும் ராசி பாவம் கிரகத்தின் அசுப பலன்களை பற்றி அறிதல், திதிகளில் எந்த காரியங்கள் செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்பதை அறிதல், 30 திதிகள் வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை திதிகளுக்கான கோவில்கள், திதிகளின் நித்திய தேவதை அதிதேவதை ஸ்ரீ சக்கர வழிபாட்டு முறைகள் மற்றும் சிறப்பு கோவில்கள், திதிகளுக்கான வாழ்வியல் தாந்திரிகம் ரிவர்ஸ் தான தர்ம பரிகாரங்கள், நீங்கள் பிறந்த 27 நாம யோகங்களின் சிறப்பு பலன்கள், யோகியின் சிறப்புகள், அதை எப்படி இயக்கி வெற்றி பெற வேண்டும் என்பதை அறிதல், அவயோகியால் ஏற்படும் பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளை பற்றி அறிதல், யோகத்தில் எந்த காரியங்கள் செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்பதை அறிதல், யோகி அண்ட் அவயோகி கோவில்கள், 27 நாம யோகத்திற்கு சிறப்பு பரிகாரங்கள், 27 நாம யோகத்திற்கு மற்றும் யோகி அவயோகிக்கு வாழ்வியல் தாந்திரிகம் ரிவர்ஸ் தான தர்ம பரிகாரங்கள், நீங்கள் பிறந்த 11 கரணங்களுக்கு சிறப்பு பலன்கள், 11 கரணங்களின் விலங்குகள் அதிதேவதை கோவில்கள் பற்றி அறிதல், 11 கரணங்களின் விலங்குகள் சாப விமோசனம் பெற்ற சிறப்பு கோவில்கள், 11 கரண கோவில்களுக்கு யார் செல்லலாம் செல்லக்கூடாது, 11 கரணங்களின் ஜீவ சமாதிகள், நெய்வேத்தியம் மரங்கள் வாசனை திரவியம் திரைப்படங்கள் ரிங்டோன்ஸ் வங்கி விபரங்கள் செயல்பாடுகள், 11 கரணங்களுக்கு சிறப்பு பூஜை முறைகள், 11 கரணத்தில் எந்த காரியங்கள் செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்பதை அறிதல், 11 கரணத்திற்கு வாழ்வியல் தாந்திரீகம் ரிவர்ஸ் தான தர்ம பரிகாரங்கள், ஜாதகத்தில் முடக்கு நட்சத்திரம் முடக்கு பாவம் முடக்கு கிரகம் முடக்கு ராசி பற்றி அறிதல், முடக்கு தோஷத்திற்கு கோவில்கள்,
அந்த கோவில்களுக்கு எப்போது போக வேண்டும், எந்த மாதிரியான பரிகார முறைகள் கடைபிடிக்க வேண்டும் என்பதை அறிதல். முடக்கு தோஷத்தை நிவர்த்தி செய்ய வாழ்வியல், தாந்திரீகம், ரிவர்ஸ் தான தர்ம பரிகாரங்கள். ராசி கட்டம், தசாபுத்தி, கோச்சாரத்தில் திதி, யோகம், கரணம், முடக்கு தோஷம் எப்படி செயல்படுகிறது என்பதை கிரக வலிமை மூலம் அறிதல். ஜோதிடத்தின் மீது ஆர்வம் கொண்டவர்கள், ஜோதிட மாணவர்கள், ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள், தொழில்முறை ஜோதிடர்கள் என அனைவரும் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு ஒரு ஜாதகத்தில் திதி, யோகம், கரணம் மற்றும் முடக்கு சம்பந்தமான விஷயங்களை 360 டிகிரி ஆராய்ச்சி செய்து பலன் எடுக்கலாம், பரிகாரமும் சொல்லலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களுக்கும் ஒவ்வொரு நாள் வகுப்பின் ரெக்கார்டட் வீடியோ அனுப்பி வைக்கப்படும். இந்த வகுப்பின் முக்கியமான அம்சங்களுக்கு PDF வழங்கப்படும். இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களின் ஜாதகங்கள் மற்றும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களின் ஜாதகங்கள் ஆராய்ச்சி செய்யப்படும். இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் ஜோதிட ஆர்வலர்கள் எந்த ஜோதிட முறையை பின்பற்றினால் நல்ல பொருளாதாரத்தை ஈட்ட முடியும் என்பதை சிறப்பாக சொல்லித்தரப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கு வகுப்பு கட்டணத்தில் 50% சலுகை உண்டு. முன்பதிவு அவசியம். முன்பதிவிற்கு செல் நம்பர் 9566837234 மற்றும் 9080066894.